ஒரு சாதி பிரச்சனையா ஒரு சாதிக்கு எதிரானதா மாற்ற திமுக ஆதரவாளர்கள் முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு தான் இதுல பார்க்கப்படுது. ஒரு பள்ளி, அங்க ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. அந்த விவகாரத்தை நிச்சயமா நம்ம தட்டி கேட்க வேண்டும், அதற்கான நீதி வேணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதை பள்ளியோடு ஒப்பிட்டு அந்த பள்ளிக்கு பின்னணி என்ன, அது யார் சார்ந்தது, என்ன சமூகம் சார்ந்தது, அப்படியான ஒரு பெரிய விஸ்தரிப்புல கொண்டு போய் இந்த சிக்கலை அணுக பார்க்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த சிக்கலை அப்படி கொண்டு போய் நிறுத்தியவர்கள் யார்? அடிப்படையாக நீங்க தான் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க திமுக ஆதரவாளர்கள். ஒரு பாலியல் பிழை நடந்திருக்கிறது என்பதை பற்றித்தான் ஊடகங்கள் எல்லாம் பேசின. இது பார்ப்பனர்களின் பள்ளிக்கூடம் என்பதால் எங்களை தாக்குகிறார்கள் என்று வெளியே வந்து விழுந்தது அவர்கள்தான். சில நேரத்தில் பேசாமல் இருந்தால் கூட அது முடிந்து போய்விடும். நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் வெறும் ட்ரஸ்டி தான் என்கிறார்கள். ட்ரஸ்டி தான் என்றால் ட்ரஸ்டி தான் பொறுப்பு. ஏதோ நான் இந்த பள்ளிக்கூடத்தில் வெறும் தட்டச்சர், என்னை போய் கேட்கிறீர்களே என்று சொன்னால் அது நியாயம். நான் வெறும் ட்ரஸ்டி தான் என்றால், ட்ரஸ்டிக்கு வெறும் ட்ரஸ்டி என்றால் என்ன பொருள் என்று எனக்கு புரியவில்லை. ட்ரஸ்டி தானே பொறுப்பு. ஒரு அறக்கட்டளை அதை நடத்துகிறது என்றால் அந்த அறக்கட்டளை அதற்கு பொறுப்பேற்க வேண்டுமா இல்லையா? நாளைக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பாராட்டு வரும் என்றால் இவர்கள் கழுத்துக்கு மாலை வருகிற போது நான் ட்ரஸ்டி தான், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்வார்கள். அரசு பள்ளிகள்ல பாலியல் துன்புறுத்தல் இல்லை ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தா அதற்கு நேரடியா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பொறுப்பேற்க சொல்ல முடியுமா அப்படின்ற குரல்களும் கேட்குது இல்ல? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? நீங்கள் ஒரு தொடர் வண்டி கவிழ்ந்து போனால் மத்திய ரயில்வே அமைச்சர் அதற்கான தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று சொல்லுகிறோமா இல்லையா? அரசு பள்ளிகள் மிக மோசமாக இருந்தால் யாரை கேட்பார்கள்? அந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியர் மட்டும் அதற்கு பொறுப்பு என்று சொல்லிவிடுவார்களா? அரசு தான் பொறுப்பு. 2019க்கு முந்தைய காஷ்மீர்ல நிலவன அந்த ஒரு நிலைமை இப்ப தமிழகத்துல இருக்கு. தமிழகத்துல தேசிய எதிர்ப்பு உருவாகி இருக்கு அப்படின்ற கருத்துக்கள்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்துல 2019க்கு முந்தைய காஷ்மீர் போன்ற ஒரு நிலவரம் இருக்குதா இன்னைக்கு? காஷ்மீரத்தின் நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ரொம்பவும் கௌரவமாக ஒரு சொல்லை தேடி நான் சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு உளறல். அதற்கு என்னால் விடை சொல்ல முடியாது. இங்க பயங்கரவாத நடவடிக்கைகள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஹிட்லரின் நாஜி படைகள் எப்படியெல்லாம் ஒரு கொடுமைகளை அங்க கொடுத்ததோ இல்லை கொடுமைகளை அங்க உருவாக்குனதோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை வருவதற்கான ஒரு தொடக்கம் இங்க இருக்கு. அதை முன்கூட்டியே கணிச்சு சொல்லியிருக்கேன். அதனால அதெல்லாம் வராம முன்கூட்டியே இதை தடுத்து நிறுத்தணும், அதற்காக நான் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கேன், அப்படியான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கேன் அப்படின்னு திரு சுப்பிரமணியன் சாமி சொல்றாரு. இந்தியாவின் ஹிட்லர்கள் யார் என்பதும் எங்களுக்கு தெரியும். இந்தியாவில் ஒடுக்கப்பட்டவர்கள் யார், எது நாஜிப்படை, ஒடுக்கப்பட்ட மக்கள் யார் என்பதை வரலாறு அறிந்தவர்கள் அறிவார்கள். எதை கொண்டு வந்து எங்கே பொருத்துவது? ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பாலியல் குற்றம் நடந்துவிட்டது என்று ஒரு விசாரணை தொடங்கினால் ஹிட்லர் யூதர்களை அழித்தது போல என்று சொல்லுகிறவர்கள் எந்த அளவுக்கு நம் மீது பழி சுமத்துவதற்காக வருகிறார்கள், எவ்வளவு உள்நோக்கத்தோடு வருகிறார்கள். நான் பள்ளிக்காக அதை எழுதல, நீண்ட காலமாவே தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கு. பிரபாகரன் பிறந்த நாள் கொண்டாடப்படுது. பல இடங்கள்ல இப்ப ராமநாதபுரத்துல கோவில்கள் இடிக்கப்பட்டதா அவர் சொன்ன விஷயங்கள், பல விஷயங்களை அவர் சுட்டி காட்டுறார். இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த அடிப்படையில சொல்றேன். அப்புறம் பிராமண சமூக ஆசிரியர்கள் பூசாரிகள்லாம் தாக்கப்படுவதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பூநூல் அறுக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது இல்லை? அதெல்லாம் எப்ப நிறுத்துறது? அதை நிறுத்துவதற்காக நான் களமிறங்கி இருக்கிறேன். அவர் ஏராளமான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார். எந்த ஒன்றுக்கும் ஆதாரம் தரவில்லை. எந்த ஒன்றுக்கும். மதுரை பக்கத்தில் பிரபாகரன் பிறந்த நாள் விழா நடந்தது என்கிறார். நடந்திருக்கலாம், நான் ஒன்றும் மறுக்கவில்லை. எப்போது? நவம்பர் மாதம் என்கிறார். நவம்பர் மாதத்தில் யாருடைய ஆட்சி நடந்தது என்று நீங்களே கேட்கிறீர்கள். அதிமுக ஆட்சி நடக்கிறது. அப்போது இராணுவத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஏன் நவம்பரில் சொல்லவில்லை? எதற்காக மே மாதம் வரைக்கும் காத்திருக்கிறீர்கள்? எந்த ஆட்சியில் ஒன்று நடக்கிறதோ அந்த ஆட்சியில் நீங்கள் எதுவும் பேசாமல் கைகட்டி வேடிக்கை பார்த்துவிட்டு அந்த ஆட்சி முடிந்ததற்கு பிறகு இத்தனை மாதங்களுக்கு பிறகு இப்போது மத்திய இராணுவத்தை கொண்டு வந்து அங்கே நிறுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், அந்த விழா நவம்பரில் நடந்திருக்கிறது. மே மாதத்தில் இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறவர்களினுடைய அந்த புத்தி கூர்மையை என்னால் என்ன சொல்லுவது? அதை நானே அவர்கிட்ட கேட்டேன். அவர் கேட்கும் போது அவர் அதிமுக அரசா இருக்கட்டும் திமுக அரசா இருக்கட்டும் எந்த அரசா இருந்தாலும் அதுல பாகுபாடு இல்லை, இங்க அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெளிவா சொன்னார். திமுக அரசு மேல எனக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது. திரு ஸ்டாலின் மேலேயும் எனக்கு தனிப்பட்ட எந்த கோபமும் கிடையாது. அமைச்சர்களை அவர் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், கவனமா இந்த அரசை வழி நடத்தணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. நான் திமுக அரசை குறிப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்லல. ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்க விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் நினைக்கிறேன். அதற்காக இந்த நடவடிக்கை, இந்த எச்சரிக்கை கொடுக்கிறேன். நான் கேட்பது ஒரே ஒரு கேள்விதான். திமுக அதிமுகவுக்கு தனக்கு இதில் வேறுபாடு இல்லை, ரெண்டு பேரும் ஒன்றுதான் என்று அவர் சொல்லுகிறார்.
நவம்பரில் ஒரு விழா நடந்தது, அது தேசத்துக்கு எதிரானது என்று இவர் கருதுவாரானால் நவம்பர் மாதமே அல்லவா இந்த அறிக்கையை விட வேண்டும். நான் கேட்பது அதுதான். உங்களுக்கு அது தேச விரோதம், அவருடைய பிரபாகரனுடைய பிறந்த நாளை இந்த தமிழ்நாட்டில் யாரும் கொண்டாடக்கூடாது என்று இவர் சொல்வாரானால் கொண்டாடிய நேரத்தில் அல்லவா மத்திய இராணுவம் இங்கே வர வேண்டும் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அப்போது அவர் வாய் திறந்து பேசவே இல்லை. இத்தனை மாதங்கள் காத்திருந்து யோசித்து கொண்டிருப்பார் போல் இருக்கிறது, எப்போது சொல்லலாம் என்று யோசித்து நிதானமாக இருக்கிறார். ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு அங்கே நடந்த விழாவுக்கு இப்போது இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் முழுக்க முழுக்க உள்நோக்கமுடைய கூற்றுகள் இவை அனைத்தும்.